Hi friends, ஒரு princess cut blouse liye நம்முடைய cup shape வந்து டிஃபரண்டா ஒரு கட்டிங் வந்து சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து லாஸ்ட் வீடியோல நம்ம கப் வெச்சு அந்த கட்டிங் எப்படி அப்படிங்கறத இப்போ வந்து இந்த வீடியோல கட்டிங் எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். ஸ்டிச்சிங் எப்படி அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படினா வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். எந்த ஒரு வீடியோஸுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிற மெட்டீரியல் வந்து ஒரு நார்மலா ஒரு லைனிங் கிளாத் 1 மீட்டர் இருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம யூசுவலா எப்பவுமே பேக் போர்ஷன் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மெத்தட்ல பேக் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பிரின்சஸ் கட் அப்படிங்கும்போது கொஞ்சம் லென்த் மட்டும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா போதும். நார்மலா வைக்கிற அளவை விட உயரம் மட்டும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. மற்றபடி வேற எல்லா அளவுமே வந்து நம்ம எப்பவுமே ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் எல்லா மார்க்கிங்கும் போட்டுக்கோங்க. அப்புறம் லைன் போடும்போது அதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இப்போ பண்ணுற இந்த இது எல்லாமே வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் புரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொன்றிலையுமே இந்த அளவுகள் எல்லாத்தையுமே பேக் பொசிஷன் ஃப்ரண்ட் எல்லாமே எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு வந்து ரொம்ப பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் புரியாதவங்களுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வேணுங்கிற இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தேவையில்லாத வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லா மார்க்கிங்கும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா லைனுமே நம்ம போடும்போது ஆம்ஹோலு, பேக் நெக்கு, அதே மாதிரி டாட் இது எல்லாமே போட்டு பேக் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. உயரம் மட்டும்தான் நான் அதிகப்படுத்த சொல்லியிருக்கேன். இப்போ இதில் ரவுண்ட் நெக் வேணும்னாலும் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இல்லை டைமண்ட் ஷேப் வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ஹோல் டெப்த் அதிகமாக வெட்டியிருக்கேன். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி எவ்வளோ ஆம்ஹோல் வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து உள்ள 1/2 இன்ச்சு தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் டைமண்ட் வரையணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் அவுட்டரில் தள்ளி இந்த ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. அந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா 2.25 கழுத்து அளவு வைக்கும்போது அதை விட ஒரு 3/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ அவுட்டரில் தள்ளி தான் நான் டைமண்ட் நெக் மார்க் பண்ணுவேன். ஆனால் இதில் வந்து நான் இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பு தான் நான் வந்து கட் பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மெயின் கிளாத்தில் கட் பண்ணாமல் வேற ஒரு செப்பரேட்டாக ஒரு பேக் போர்ஷன் அளவுக்கான ஒரு கிளாத் எடுத்து அதில் வந்து நான் ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணுறேன். ஏன்னா இந்த பிரின்சஸ் கட் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக ஃப்ரண்ட்டுக்கு வந்து பேட்டர்ன் போட்டு தான் நம்ம கட் பண்ணி ஆகணும். அப்போ தான் அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுற அளவு, அதாவது அதிகமாக தேவைப்படுற அளவுகள் எல்லாத்தையுமே நம்ம இதில் கரெக்ட் பண்ணி தான் மெயின் கிளாத்தில் வெட்டணும். ஏன்னா அதிலே வெட்டணும் அப்படின்னா நமக்கு துணி பத்தாது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எப்பவுமே ஒரு பிரின்சஸ் கட்டுக்கு எப்படி நான் கட் பண்ணுவேனோ அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். பிரின்சஸ் கட் பற்றி நம்ம வீடியோஸ் வந்து நிறையா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சைடில் எப்பவும் போல் நான் ஒரு 2 இன்ச்சு எக்ஸஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தியிருக்கேன். கழுத்து அளவு எவ்வளோ வேணும், கழுத்துடைய அகலம் எவ்வளோ வேணும் எல்லாமே வந்து இந்த மேலே இருக்க பேக் தட்டு வச்சு கீழே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். எல்லா மார்க்கிங்கும் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக் தட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி தான் எப்பவுமே போடுவோம். அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து வைடா வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவுட்டரில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி அதில் டைமண்ட் நெக் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதே அகலத்துக்கே நீங்கள் ரவுண்ட் நெக் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம்.
ஆம் ஹோல் வந்து சும்மா லைட்டாக அந்த சென்டரில் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா பேக் ஆம் ஹோல் நம்ம ரொம்ப டெப்த்தாக கட் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு ரொம்ப டெப்த் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேப்பு அந்த இழுத்து பிடிக்கிறது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் சும்மா லைட்டாக மட்டும் கட் பண்ணிங்கன்னா போதும். இப்போது ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணுறோம். இதுவும் எப்பவும் போல் நம்ம என்ன மார்க் பண்ணுவோமோ 9.5 இன்ச்சு அப்படின்னா அந்த 9.5 இன்ச்சு, கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 இன்ச்சு அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செஸ்ட்டு உள்ள அகலம் வந்து நான் 4 இன்ச்சு மேலே வச்சுருக்கேன், கீழே வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். அதையே அளவு நீங்களும் வச்சுக்கோங்க. அந்த டாட் பிடிக்கிறதுக்காக சென்டரில் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கரெக்டாக இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் கர்வ் லைன் வரைஞ்சிக்கலாம். எவ்வளோ துணி வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுவோமோ நாச் போட்டிருக்கோமோ அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு அது வந்து நம்ம எக்ஸஸாக இருக்க கிளாத்து தான், அதனால் அதில் எந்த ஷேப்பும் நம்ம வரைய தேவையில்லை. அதில் இருந்து ஒரு இன்ச்சுக்கு இன்னொரு லைன் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா லீனாக இருக்கவங்களுக்கு அந்த அளவு வரைக்கும் போய் பெண்ட் பண்ணிக்கலாம். ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு கீழ் லைன்லேருந்து நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கட்டிங் வந்து போட்டுக்கோங்க. நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்கேல் அளவு தான் நமக்கு. அது வந்து நீங்கள் வந்து எப்படி அவங்களுடைய உடம்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஷேப் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே இருக்க இந்த போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த பெண்டு வந்து கரெக்டாக அதே ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மேலே வந்து சும்மா ஒரு லைட்டாக ஒரு டாட் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஷார்ப்பாக இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ஷார்ப் வந்து வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பிரின்சஸ் கட் பண்ணுறோம். அதனால் கரெக்டாக அந்த ஷார்ப்பெல்லாம் இல்லாமல் கரெக்டாக பெண்டு வர மாதிரி மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு பிரின்சஸ் கட் எப்படி கட் பண்ணுவோமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம இதை கட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து வேறு ஒரு இதில் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து யூஸ்வலாக எப்பவும் போல் பேக்கில் வச்சிங்க அப்படின்னா நார்மலாக ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸு இதை அப்படியே அட்டாச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நார்மலாக இருக்கும். அதுவே வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து வேறு மாதிரி வேணும் ஃபிட்டிங் அப்படிங்கிற மாதிரி வேறு உள்ளே வந்து கப்பு வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் நமக்கு தேவைப்படும். அதுக்காக தான் அந்த பேட்டர்ன் போட்டிருக்கோம். இப்போது நீங்கள் ரெண்டாவதாக ஸ்லீவ் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்லீவ் கட் பண்ணது போக மீதி வர்ற கிளாத்தில் தான் நம்ம அந்த கிளாத்தை ப்ளேஸ் பண்ணி நம்ம மற்ற எக்ஸ்ட்ரா இதெல்லாமே நம்ம கட் பண்ண முடியும். கையோட நீளம் அதே மாதிரி அதுக்கான ஆம் ஹோல் டெப்த் இது எல்லாத்தையுமே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உள்ள டெப்த் பண்ணி கட் பண்ணுமா இல்லை மேலே இதாகவே வளைவாக கட் பண்ணுமா அப்படிங்கிறது எப்படி உங்களுடைய நீங்கள் கட்டிங் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் வந்து பேக் சைடு வந்து ரொம்ப லூஸ் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்லீவில் வந்து எக்ஸஸாக உள்ள தள்ளியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆம் ஹோல் டெப்த்து ரொம்ப கம்மியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாடிலையும் ஆம் ஹோல் டெப்த் கம்மியாக தான் வெட்டியிருக்கேன். ஸ்லீவ்லேயுமே ஆம் ஹோல் டெப்த் வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் வெட்டியிருக்கேன். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்க கிளாத்தில் எப்படி ப்ளேஸ் பண்ணால் நமக்கு இதுக்கு கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு
நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான பொசிஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு எக்ஸஸாக கிளாத் தேவைப்படும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு டாட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக தேவைப்படும். அதை வந்து நீங்கள் மெயினாக பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு லூஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து கிளாத் விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 2 இன்ச்சு விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா எப்போவுமே நம்ம டாட் பிடிக்கிறது வந்து 1.5 இன்ச்சு தான் நம்ம வந்து ஃபோல்டிங்க்கு வைப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கிளாத் வந்து எக்ஸஸாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அவுட்லைன் எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இதையே நீங்கள் கிராஸ் கட்டிங்கில் வேணும் அப்படின்னாலுமே இந்த பீஸை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்லேயே தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. கிராஸ் கட்டிங் தான் ஃபிட்டிங்காக வருது அப்படின்னா நீங்கள் கிராஸில் கூட இந்த இதை வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 1 இன்ச்சை மட்டும் விட்டுட்டு நான் வந்து அந்த கரெக்டாக அந்த சென்டரில் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ அந்த லைன் போட்ட அளவுக்கு நான் வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக அந்த லைனோட ஒரு குண்டூசி நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வர கிளாத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடி இழுத்த மாதிரி வச்சு அதில் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து உங்களுக்கு கிளாத் வந்து எக்ஸஸாக கிடைக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். ஒரு கப்பு வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த இடத்துல கிளாத் நிறையா இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு சுருக்கமும் வராமல் நீட்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணுன்னா அந்த இடத்துல கிளாத் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். கிளாத் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு அந்த இடத்துல ஒரு டாட் அளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸஸாக கிளாத் கிடைக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிறத வந்து நம்ம அப்படியே ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டு அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வேணும் அப்படின்னாலும் அதை வந்து அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஒரு கிராஸாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அதை ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது உங்களுக்கு கப் ஷேப்புக்கான லூஸ் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். நீங்கள் ஸ்டிச்சிங்கில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. யூஸ்வலாக எப்பவும் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிங்கன்னா போதும். கட்டிங்கில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு அதுக்கு ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி சைடில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. சைடும் சரி, ஆம்ஹோல் சைடும் சரி, எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த கிளாத் எவ்வளோ நமக்கு அங்கே எக்ஸ்டெண்டாக நம்ம விட்டுருக்கோமோ அதே அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கப் ஷேப்போட துணியும் வந்து நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இது வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் இல்லை உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணி இந்த பக்கம் என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அதே இதை வந்து நீங்கள் ஆப்போசிட் சைடும் நீங்கள் பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கம்லாம் எந்த ஒரு கிளாத்தும் எக்ஸஸாக தேவையில்லை. அந்த கீழே அந்த லைன் வரைக்குமே ஒரே அளவு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல கிளாத் விட்டீங்க அப்படின்னா லீனாக இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த இடம் லூஸ் வர ஆரம்பிச்சிரும். அதனால் அதெல்லாமே வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அதை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கீழே வந்து ரொம்ப எக்ஸஸாலாம் கிளாத் வராது. ஓரளவுக்கு ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறனால ஈவனாக தான் வரும். உங்களுக்கு கீழே மடித்து தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். நம்ம எக்ஸ்ட்ரா பட்டி வைக்கிறோன்னு சொல்லியிருக்கோம் இதுக்கு. அப்படி இருக்கும்போதும் உங்களுக்கு அது ஓரளவுக்கு கரெக்டாக நம்ம வரும். எக்ஸஸாக இருக்க கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணோம்னா போதும். இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கட்டிங்கில் மட்டும்தான் அதிக வேலை. இது வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது எல்லாமே நார்மலான ஒரு ப்ளவுஸ் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நெக்கு உங்களுக்கு பேட்ச் ஒர்க் வேணும்னாலும் பேக் சைடு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு எது மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். நாச்சஸ் மட்டும் எல்லாமே கரெக்டாக ஈவனாக இருக்கணும். இல்லைன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டிஃப்ரெண்ட் வரும். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு வந்து அது கரெக்டான அந்த போர்ஷனில் வந்து செட் ஆகாது. அதனால் நாச்சஸ் போடுறது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உயரம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வேணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு அல்லது ஒரு 1/4 இன்ச்சு லைட்டாக ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட் பண்ண வேண்டாம். பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு சும்மா லைட்டாக கட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இதுக்கான மெயின் கிளாத்தில் இந்த போர்ஷன் எல்லாமே அப்படியே வச்சு நம்ம வந்து அதில் கட் பண்ணிக்கலாம்.
பட்டிக்கு வந்து உங்களுக்கு மெயின் கிளாத் இருந்தால் மெயின் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை லைனிங் கிளாத் தான் இருக்குது அப்படின்னா உள்பக்கமாக வச்சுக்கலாம். கரெக்டாக துணி வந்து நம்ம கட் பண்ணும்போது எல்லா போர்ஷனுக்கும் கரெக்டாக துணி இருக்கா பத்துதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதெல்லாமே செட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். ஏன்னா அவசரப்பட்டு கட் பண்ணிவிட்டு துணி பத்தலை அப்படின்னா நம்ம ஜாயின் போடுற மாதிரி ஆயிரும். அதனால் லாங் ஸ்லீவு எல்போ ஸ்லீவ் எல்லாம் வைக்கும்போது நீங்கள் அதை அந்தந்த போர்ஷனுக்கு துணியை வச்சு பாருங்கள். அதுக்கான துணி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா ஜாயின் போடுற மாதிரி வரும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.